الله ولا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாம் எல்லாம் ரமலானினுடைய 7வது திரையிலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் மச்சாப்பெருமையும் நம் அனைவரும் மீதும் உள்ளிருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் என்பது நமக்கு இறையச்சத்தை நம்மிடத்திலே கொண்டு வருவதற்கான ஒரு மாதம். இந்த இறையச்சம் நம்மிடத்திலே வந்தால் நமக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு நம்மிடத்திலே இருக்கலாம். எதற்காக இந்த இறையச்சத்தை நாம் வரவழைக்க வேண்டும்? இந்த இறையச்சத்தை வரவழைப்பதன் விளைவாக நமக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது என்ற கேள்வி எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்விதான். இந்த இறையச்சத்தால் நமக்கு என்ன பயன் ஏற்பட போகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க. முகமது நபியை பார்த்து, நீங்க என்ன ஓதினீர்கள், நீங்க என்ன காரியம் செய்தீர்கள் என்று கேட்கிறாங்க. என்ன விஷயம், எதற்காக இந்த மாதிரி கேட்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, வானத்திலிருந்து இதுவரைக்கும் திறக்காத கதவு திறக்கப்பட்டு இதுவரைக்கும் இறங்கி வராத மலக்குமார்கள் இறங்கி வந்தார்கள், அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அதனுடைய விளைவாக வானத்திலிருந்து இதுவரைக்கும் திறக்கப்படாத கதவு திறக்கப்பட்டு இறங்கி வராத மலக்குமார்கள் இறங்கி வந்து அதை பதிவு செய்கிறார். உங்களுக்காக அந்த மலக்குமார்கள் இறங்கினாங்க, நீங்க என்ன செய்தீர்கள் என்று சொல்லும் போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார்கள். வேற எந்த காரியத்தையும் செய்யல. அல் ஃபாத்திஹா என்ற அத்தியாயம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் ஒவ்வொரு நேர தொழுகையிலே ஓதுறோமா இல்லையா? இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அத்தியாயத்தை ஓதி இருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் சூரத்துல் பக்ராவினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய கடைசி 2 வசனங்கள் இருக்கிறதுலே பெரிய அத்தியாயம் சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயம் தான். இதில் வரக்கூடிய 2 வசனம், ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் மூமினூன் குல்லு ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ரசூலிஹி வ குதுபிஹி லா முஃபர்ரிகு என்று சொல்லக்கூடிய அல் ஃபாத்திஹாவை ஓதினார்கள். அல் பக்ராவுடைய கடைசி 2 வசனத்தை ஓதிக்கிறாங்க. இதற்கு கிடைத்த பலன் என்ன, விளைவு ஏற்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது, மலக்குமார்களே இறங்கி வருகிறார்கள். இன்னைக்கு நம்ம உலகத்துல ஏராளமான விஷயங்களை செய்யறோம். மன நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, நான் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படவில்லை என்றெல்லாம் நினைத்தால் அதற்கு ஒரே வழி, என்ன வழி என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு சாதகமாக வேலை செய்யவில்லை என்பதுதான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய அருள் நமக்காக வேலை செய்ய வேண்டும். நம்ம எதுவுமே செய்யணுங்கிற அவசியமே இல்லை. அல்லாஹ்வுடைய அருளை ஈர்க்கக்கூடிய வேலையை நாம் செய்துவிட்டால் போதும், அவ்வளவுதான். தானாக ஆட்டோமேட்டிக்காக மற்ற வேலைகள் நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை அழைத்து சொல்கிறார்கள். பாத்திமாவை அழைத்துவிட்டு, பாத்திமாவை அதிகமான நன்மைகள் அமல்கள் செய்துவிட்டு நாளை சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்ற தைரியத்திலே நீ இருக்காதே. பெரும்பாலும் நிறைய நன்மை செஞ்சிட்டோம், அமல் செஞ்சிட்டோம், அதனால சொர்க்கம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்து விடாதே. ஒரு கண்டிஷன் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நாளை சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு சாதகமாக வேலை செய்ய வேண்டும்.
அல்லாஹ்வுடைய அருள் என்றால் என்ன? நம்மால் கண்ணால் காண இயலாது, ஆனால் அது இயங்கிக் கொண்டே இருக்கும். நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஒரு விதையை மண்ணுக்கு அடியில நட்டி வைக்கிறோம், மிகப்பெரிய மரம் வளர்கிறது. அதை கண்ணால் பார்க்க முடியுதா? விதையை நட்டி வைக்கும் போது நம்மளால பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. அதற்குள்ளே அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் அடக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அருளால் அந்த சின்ன விதையிலிருந்து அவ்வளவு பெரிய மரம் விளைகிறது. அதுல காய்கனிகள் வளர்கிறது, பூக்கள் வளர்கிறது. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்துல பயங்கரமான நெருக்கடியில இருக்கிறோம், சிரமத்துல இருக்கிறோம், கஷ்டத்துல இருக்கிறோம். இதற்கெல்லாம் வழி பிறக்காதா, மாற்றம் கிடைக்காதா என்று அந்த ஏக்கத்திலே நாம் இருந்தால், அதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளை ஈர்க்கக்கூடிய வேலையை நாம் ஏதாவது செஞ்சிருக்கிறோமா? இதை இன்றைக்கு அறிவியல் சொல்கிறது. இதற்கு பெயர் மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்லி காட்டுகிறது. கண்ணால் காண இயலாது, ஆனால் இயங்கும் தன்மையுள்ள ஒரு இயற்பியல் நம்மை சுற்றி இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் அது நமக்காக இயங்க செய்வதற்கான நடவடிக்கைகளிலே நாம் எடுக்க முடியும். அதற்கு அடிப்படையாக இருப்பது இறையச்சம். இந்த இறையச்சம் நம்மிடத்தில் எதற்கு வர வேண்டும், எதற்கு இறையச்சத்தின் அடிப்படையிலே நடக்க வேண்டும் என்று கேட்டால், இதன் விளைவாக அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு சாதகமாக வேலை செய்யும். எப்படிலாம் வேலை செஞ்சிருக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். துணைக்கு யார் இருக்கிறார் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய உற்ற தோழராக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும் தான் கூட இருக்காங்க, வேற யாருமே கிடையாது. எதிரிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைக்கு 100 ஒட்டகங்களை விலை பேசுகிறார்கள். முகமது நபியினுடைய தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் கொடுக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய போர் வீரர்கள் எல்லாம் தேடுகிறார்கள். ஒரு சின்ன பாறைக்கு அடியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒளிந்திருக்கிறார்கள். அவருடைய கால்கள் தென்படுகிறது. அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி அந்த நாட்டில் உள்ள படை வீரர்கள் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, நம்ம சிக்கிடுவோம், பயமா இருக்குது, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. யாரத்துல கேட்கறாங்க? இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, நம்ம 2 பேர் தான் இருக்கோம், நம்ம சிக்கிடுவோமே என்ற அச்சத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இறையச்சம் என்பது நடைமுறைப்படுத்துவதில் தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நிரூபிக்கிறார்கள். இல்லை அபூபக்கரே, நாம் இருவர் மட்டுமல்ல, நம்மோடு சேர்த்து 3ஆவதாக அல்லாஹ் இருக்கின்றான் என்ற அந்த நம்பிக்கையை அங்கே வைக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், நீங்கள் இருவர் தான் இருந்தீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், அங்கே 3ஆவதாக நான் இருந்தேன் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் ரசூலுல்லாஹ் அவர்களையும் யாராலும் பிடிக்க முடியவில்லை. அந்த ஹிஜ்ரத்திலே நடந்த அந்த சம்பவத்தை எடுத்து படித்து பார்த்தால் தெரியும். அது ஒரு வரலாறு. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதற்கு முன்பாக என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடந்தது, துரத்தி வந்த எதிரிகளுடைய நிலை என்னானது, ரொம்ப சேஃப்டியா, ரொம்ப பாதுகாப்பா அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருவரும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக சென்றார்கள் என்றால் அது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட வார்த்தை அது. அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற வார்த்தை இருக்கா இல்லையா? அதுதான் நமக்கு நம்முடைய செயல்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு சாதகமாக வேலை செய்வதற்கு அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். எவ்வளவு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு போர்க்களத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான். இறை நம்பிக்கை கொண்டவர்கள் போர்க்களத்திலே செல்கிறார்கள், எதிரிகள் எல்லாம் சேர்ந்து இறை நம்பிக்கை கொண்டவர்களை தாக்குகிறார்கள், அடிபடுகிறது, கைகளிலே வெட்டு விழுகிறது, ரத்தம் அப்படியே வழிந்து ஓடுகிறது. அப்பொழுது எதிரிகள் கேட்கிறார்கள், இதோடு நீங்கள் பின்வாங்கி ஓடிருங்க அப்படிங்கிறாங்க. இதோடு தப்பிச்சோம் உழைச்சோம் ஓடிருங்க, இதற்கு மேல்
அங்க இருந்த முஸ்லிம்களுடைய நம்பிக்கை எப்படி தெரியுமா? போர்க்களத்திலே பின்வாங்க கூடாது, புறம்பில் முதுகிட்டு ஓடக்கூடாது என்பதை இறையச்சம். அந்த போர்க்களத்திலே அந்த நேரத்திலே அந்த இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்கள் அந்த இடத்திலே சொன்னார்கள், இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி நாங்கள் ஒரு அடி எடுத்து வைத்து முன்னேறுவோம். எதற்காக தெரியுமா? அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதுதான் இறையச்சம். இந்த வார்த்தையை பயன்படுத்திய மாத்திரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்தியை இறக்குகின்றான். நாம் அவர்களுக்காக வேண்டி மேலும் 8000 வானவர்களை அவர்களுக்காக நம்மால் இறக்க முடியும் என்று சொல்கின்றான். எது வரைக்கும் அல்லாஹ் வெயிட் பண்றான் பாருங்க. உன்னுடைய பணம் போய்விடும், ஆரோக்கியம் போய்விடும், நம்மிடத்தில் உள்ள எல்லாமே போயிடும், கடைசியில் எதுவுமே இருக்காது. இந்த நிலையிலே நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகிறது? நம்ம என்ன செய்வது? இப்போ எல்லாமே போயிட்ட, எதுவுமே செய்ய முடியாது. இந்த நிலையிலே இருக்கும் போது நம்மிடத்திலிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்பதை அல்லாஹ் எதிர்பார்ப்பான். கடைசி கட்ட சூழல் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துவான். அந்த நிலையிலே நாம் என்ன வார்த்தையை பயன்படுத்துகின்றோம்? அந்த போர்க்களத்துல அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கின்றான். அவர்களிடத்திலிருந்து நாம் எதிர்பார்ப்பது இந்த வார்த்தையை மட்டும்தான். அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், முன்னேறி செல்வோம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய மாத்திரத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்களுக்காக வேண்டி நாம் வானவர்களை இறக்கினோம் என்று சொல்லி காட்டுகின்றான். மேலும் 8000 வானவர்களை இறக்குவதற்கு நாம் தகுதி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. நம்ம இந்த நோன்பு நோக்குவதனுடைய விளைவாக அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற இறையச்சம் என்பது வெறுமனே அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது மட்டுமல்ல, நமக்கு நெருக்கடி ஏற்பட்டால், துன்பம் ஏற்பட்டால், கஷ்டம் ஏற்பட்டால் அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், அவன் என்னை பாதுகாப்பான் என்ற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும். அதுதான் இறையச்சம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், என்னுடைய எதிர்காலம் எப்படி அமையும், என்னுடைய குடும்பம் எப்படி அமையும், இஸ்லாத்தின் அடிப்படையிலே என்னால் குடும்பத்தை அமைக்க முடியுமா, இஸ்லாம் சொன்ன அடிப்படையிலே எனக்கு கணவன் அமைவாரா அல்லது எனக்கு மனைவி அமைவாளா என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றான். 25வது அத்தியாயத்திலே 74வது வசனம், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்யுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இது குர்ஆன் சொல்லக்கூடிய பிரார்த்தனை. நமக்கு எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும், எது மாதிரி நம்முடைய எதிர்காலம் இருக்க வேண்டும் என்றால், இருக்கக்கூடிய சூழலை எல்லாம் கணக்கு போட்டு எதிர்காலம் இப்படித்தான் அமையும் என்ற எண்ணத்துக்கு வந்துவிடக் கூடாது. என்னுடைய எதிர்காலம் மாற்றமடையும். எதன் மூலமாக மாற்றமடையும் தெரியுமா? நான் கேட்கக்கூடிய பிரார்த்தனையின் மூலமாக என்னுடைய எதிர்காலம் மாறும் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், எங்கள் இறைவா, எங்கள் வாழ்க்கை துணைகளில் இருந்தும் மக்களில் இருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக, அல்லாஹ்வை அஞ்சுவோருக்கு முன்னோடியாகவும் எங்களை ஆக்குவாயாக என்ற பிரார்த்தனை தான் இது 25வது அத்தியாயம் 74வது வசனம். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்யுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எப்படிப்பட்ட பிரார்த்தனை பாருங்க. நம்ம என்ன நினைப்போம், குடும்ப சூழல் இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வச்சு நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, எல்லாரும் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று நாம் நினைத்தால் நாம் இறையச்சத்தின் அடிப்படையிலே செயல்படவில்லை என்ற அர்த்தம். என்னுடைய குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, கணவன்கிட்ட பிரச்சனை இருக்கு, மனைவிட்ட பிரச்சனை இருக்கு, குழந்தைகள்கிட்ட பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அவையெல்லாம் மாற்றமடையும் என்றால் எப்பொழுது என்று கேட்கும் போது இந்த பிரார்த்தனையை செய்தால் மாற்றமடையும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், எங்கள் இறைவா, எங்கள் வாழ்க்கை துணைகளில் இருந்தும் மக்களில் இருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. இந்த பிரார்த்தனை செஞ்சு பாருங்க. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய வேத வசனம், வஹி செய்தி. இதன் விளைவாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும். குர்ஆனுடைய வசனங்கள் இவை. இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கி அருளப்பட்டது. இந்த குர்ஆனுடைய வசனங்களை நாம் ஓதும் போது அல்லாஹ் நமக்காக வேண்டி மலக்குமார்களை அப்படியே இறக்கி வைப்பான். நம்முடைய சூழலை நமக்காக வேண்டி அல்லாஹ் மாற்றி அமைப்பான். இதுவரைக்கும் வழி பிறக்காதா என்று நினைத்தால் இதன் மூலமாக நமக்கு வழி பிறக்கும். மேலும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், ஒரு குடும்பம் அமைவதற்கென்று இது மாதிரியான பிரார்த்தனை நாம் செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு நல்ல குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை சொல்றான். 37வது அத்தியாயம்
100வது வசனத்திலே இந்த செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு ஒரு சாலிகான குழந்தையை தருவாயாக என்ற பிரார்த்தனை நம்ம எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? இறைவா எனக்கு ஒரு சாலிகான குழந்தையை தா என்ற இந்த பிரார்த்தனையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அதனுடைய விளைவாக அவருடைய மகன்களை அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தினான்? இஸ்மாயில் இஸ்ஹாக்கை அல்லாஹ் வழங்கினான். இஸ்ஹாக்கின் வழியாக பல நபிமார்களை வழங்கினான். யாக்கூப் நபியை வழங்கினான். யூசுப் நபியை வழங்கினான். ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் வாரி வழங்குவதற்கு அடிப்படை ஆதாரமாக இருந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்றாங்க, என் இறைவா என்னை தனியாளாக விட்டுவிடாதே, நீ மிகச் சிறந்த உரிமையாளன் என்ற பிரார்த்தனை செய்றாங்க. 21வது அத்தியாயத்துல 89வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன், இறைவா என்னை தனியாளாக விட்டுறாத, எனக்கு ஒரு வாரிசை தா, நீ மிகச் சிறந்த உரிமையாளன். அதோடு மட்டுமல்லாமல் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். என்ன பிரார்த்தனை? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சஹீரா, 17வது அத்தியாயம் 24வது வசனத்துல, யா அல்லாஹ் நான் சிறுவனாக இருந்தபோது என்னை இருவரும் எப்படி பராமரித்தார்களோ அதுபோல இருவருக்கும் அருள் புரிவாயாக. இதை விட ஒரு பெற்றோருக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை இருக்குமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பிரார்த்தனை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சஹீரா, இறைவா நான் சின்ன வயசுல இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது என்னை என்னுடைய பெற்றோர்கள் எப்படியெல்லாம் பராமரித்தார்கள், எப்படியெல்லாம் பார்த்துக் கொண்டார்கள், அது மாதிரி நீ அவர்களை பராமரிப்பாயாக, பார்த்துக் கொள்வாயாக என்ற பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 17வது அத்தியாயம் 24வது வசனமாக சொல்லி காட்டுகிறார். இப்ப இறையச்சம் என்பது எந்த அடிப்படையில் அமையும் என்றால், நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது இறையச்சத்தின் அடிப்படையில் தான். எப்படி எதிர்காலம் இறையச்சத்தின் அடிப்படையிலே நிர்ணயிக்கப்படும் என்றால், எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்காக இப்பொழுதே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, துஆவு அல் இபாதா, துஆ என்பது ஒரு வணக்கம், சும்மா ஏனாதானம் கேட்கிறது கிடையாது. ஒரு நாளைக்கு பள்ளிவாசல்ல இருந்து தொழுது முடிக்கிறோம், கடமையான தொழுகையை முடித்தவுடன் நமக்கு என்ன தேவை என்று கையேந்துவோமே, இந்த பிரார்த்தனை என்பது அது ஒரு இபாதத் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அது இறைவனுக்கு கட்டுப்படக்கூடியது, இறையச்சத்தின் அடிப்படையிலே உள்ளது. அந்த துஆவை கேட்பதனுடைய விளைவாக நம்முடைய எதிர்காலம் மாற்றி அமைக்கப்படும். எதிர்காலத்தில் ஏராளமான மாற்றம் உண்டாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், துஆவுக்கு எப்படிப்பட்ட வலிமை இருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய வலிமை உங்களுடைய பிரார்த்தனைக்கு இருக்கிறது. தஹஜ்ஜுதுல எழுந்திருந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யலாம், அல்லாஹ்விடத்தில் தொழுது பிரார்த்தனை செய்யலாம். அதிகாலையிலே ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யலாம். இரவிலே இஷா தொழுது முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யலாம். ஏனென்றால் நம்முடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை என்பது அல்லாஹ்வுடைய அருளுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் எப்பொழுது நமக்காக வேலை செய்யும் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய துஆக்களின் வாயிலாக அல்லாஹ்வுடைய அருள் வேலை செய்யும். இது வெறுமனே சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பிரார்த்தனை என்பது ஆரம்ப காலத்திலே தௌஹீதுடைய பிரச்சாரம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் போது, வரதட்சணை இல்லாமல் மகர் கொடுத்து ஒருத்தன் திருமணம் முடிக்கிறான் என்று சொன்னால் பெண் கொடுப்பதற்கு தயங்குவார்கள். நான் பிரார்த்தனை செய்தேன், இறைவா என்னுடைய துணையையும் என்னுடைய மக்களையும் எனக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக. இல்ல இப்படி ஒரு மாப்பிள்ளை வந்த பொண்ணு கொடுக்க மாட்டாங்க என்ற பேச்சு இருந்தது. இல்ல பரவாயில்லை இருக்கட்டும், எனக்கு இப்படித்தான் துணைவி இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு தடவையும் பிரார்த்தனை செய்ததனுடைய விளைவாக அல்லாஹ் எப்படி மாற்றி அமைக்கிறான் என்று சொன்னால், சமூகத்துல சில கேட்டகரி என்ன செய்ய மாட்டோம், திருமணம் முடிக்க மாட்டோம்னு சொல்லுவோம். யாருன்னா பள்ளிவாசல தொழ வைக்கக்கூடிய இமாமுடைய குடும்பம், லெப்ப குடும்பம் சொல்லுவோம். அதோடு மட்டுமல்லாமல் குடிமகனுடைய குடும்பம்,
குடும்பம், யாரு நாவிதர் வேலை செய்யறாங்க இல்லையா, முடி வெட்டுறவங்க, ஷேவிங் பண்றவங்க, இந்த குடும்பத்துல பொண்ணு எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஃபக்கீர் சாக்கள் என்று சொல்வார்கள், நோம்பு நேரத்துல வீடு வீடா கொட்டடிச்சுட்டு போவாங்க, இந்த குடும்பத்துல பொண்ணு எடுக்க மாட்டாங்க. முஸ்லிம்கள் என்று சொன்னாலும் இப்படி ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ் எப்படி ஒரு சோதனை ஏற்படுத்துகின்றான். அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு பெண், நான் திருமணம் முடித்தால் வரதட்சணை வாங்காதவனைத்தான் திருமணம் முடிப்பேன், மகர் கொடுத்து கல்யாணம் முடிக்கிறவங்க கூட தான் நான் வாழ்க்கை நடத்துவேன் என்ற ஒரு பெண் இருக்கிறாள் என்ற செய்தி கிடைத்த மாத்திரத்திலே அந்த பெண்ணை நான் திருமணம் முடிக்கிறேன். சமூகத்துல விமர்சனம், எப்படி அந்த குடும்பத்தில் நீங்க கல்யாணம் பண்ணலாம், எப்படி அந்த குடும்பத்தில் இருந்து நீங்கள் பெண் எடுக்கலாம், கலப்பு திருமணம் என்று சமூகத்திலே பேச்சு இருக்கிறது, வேற ஜாதியில தான் கல்யாணம் பண்ணுவான். ஆனால் இஸ்லாமிய சமூகத்திலேயே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு குடும்பத்திலே திருமணம் முடிப்பது இன்றைக்கு அரிதாக இருக்கிறது. அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினான். நான் இறை அச்சம் தான், இறை நம்பிக்கை தான் ஆதாரம் என்ற அடிப்படையிலே திருமணம் செய்தேன். இன்றைக்கு அதனுடைய விளைவாக எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு தெரியுமா? எங்களுடைய பகுதியிலே, எங்களுடைய குடும்பத்திலே, எங்கள்கிட்ட பேசக்கூடிய மக்களிடத்திலே, ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே இந்த மாற்றம் ஏற்பட்டது. என்னுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் செவிசாய்த்தான். எல்லா கதவுகளும் அடைத்திருக்கிறது என்று நாம் நினைத்தால் ஒரு பாதையை காட்டி, இந்த உன்னுடைய வழி இருக்கிறது, நீ இதோடு செல் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான். அதற்கு ஒரே வழி என்ன வழி என்று சொன்னால் இந்த பிரார்த்தனை தான். அது இறையச்சத்தின் அடிப்படையில் அமைந்தது. இந்த மார்க்கத்தை நான் கடைபிடிக்கணும், மார்க்கத்தின் அடிப்படையில் நடக்கணும். நான் நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும் சரி, அந்த நேரத்திலே நாம் நினைக்க வேண்டும், அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், அவன் எனக்கு உதவி செய்வான். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு அதற்கான வழிகளை காட்டுவான், அல்லாஹ்வுடைய அருள் வாசலை நமக்காக திறப்பான் என்பதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு, இறை எச்சம் என்பது அல்லாஹ்வுடைய உதவியை தேடுவது, அல்லாஹ்வுடைய அருளை தேடுவது, அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய கேள்வி, இது குர்ஆனுடைய அத்தியாயம் வசனம் சொன்னோம். நல்ல குடும்பம் அமைவதற்கு உள்ள பிரார்த்தனை, எங்கள் இறைவா, எங்கள் வாழ்க்கை துணைகளிலிருந்தும் மக்களிலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக, உன்னை அஞ்சுவோருக்கு முன்னோடியாகவும் எங்களை ஆக்குவாயாக என்ற துவா குர்ஆன்ல எத்தனாவது அத்தியாயம், வசனம் என்ன? அடுத்த கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லும் போது அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று சொல்லி யார் இடத்திலே சொன்னார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னொருவரும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. அப்பொழுது நம்ம 2 பேர் தான் இருக்கோம், கூட யாருமே இல்லை என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று யார் இடத்திலே சொன்னார்கள்? மூணாவது கேள்வி, விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை எதற்கு இருக்கிறது? விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை எதற்கு இருக்கிறது? கேள்வியா?